ஸோ டுடேஸ் டாபிக் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமெட்டோஜெனிசிஸ். கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்னா நமக்கு இது பேர்லேயே உங்களுக்கு அர்த்தம் இருக்கும். இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கணும். கேமெட்டோன்றது தனியாக, ஜெனிசிஸ் தனியாக பிரிச்சிட்டோம்னா, ஜெனிசிஸ் அப்படிங்கிறதுக்கான வார்த்தையோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேமெட்டோ அப்படின்னா கேமெட்ஸ். கேமெட்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், அதாவது ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸ், இதை தான் வந்து கேமெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கேமெட்டோஜெனிசிஸோட அர்த்தம், ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸில் 2 டைப் இருக்குது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் 2 டைப் இருக்குல்ல, ஸ்பெர்ம் அண்ட் எக்ஸ். இந்த ரெண்டுத்துக்குமே ஒவ்வொரு கேமெட்டோஜெனிசிஸ்ங்கிற பேரில் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஊஜெனிசிஸ் அப்படின்னு 2 பார்ட் இருக்குது. இப்போ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அதாவது ஃபஸ்ட் டைப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் நடக்கிற ஒரு கேமெட் ஃபார்மேஷன். மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னா டெஸ்டிகிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்டிகிள்ஸ் இதுதான் டெஸ்டிக்கிள். ஸோ இதில் உங்களுக்கு இதுதான் டெஸ்டிக்கிள். இந்த டெஸ்டிக்கிளில் இந்த ரெட் லைன்லாம் போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். அந்த ரெட் லைன் அதுதான் வந்து செமினிஃபெரஸ் டியூபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செமினிஃபெரஸ் டியூபுலில் தான் வந்துட்டு உங்களுக்கு கேமெட்டோஜெனிசிஸ் அதாவது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்கும். ஸோ இதே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊஜெனிசிஸ். ஊஜெனிசிஸ்ங்கிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அதாவது ஓவரிஸில் நடக்கும். ஓவரிஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை யூட்ரஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த யூட்ரஸில் இது ஃபாலிக்கல் டியூபுல், இங்கே இருக்க ஓவரிஸ், இந்த ஓவரிஸ்குள்ளே தான் நடக்கும். இதுதான் இந்த ஓவரிஸ் தான் வந்துட்டு ஊஜெனிசிஸ் நடக்கிற இடம். ஸோ இதுதான் வந்துட்டு கேமெட்டோஜெனிசிஸ்.